கிட்ட வந்துடுங்க. நம்ம வீட்டில் கேஸு காலி ஆகிட்டு இழைக்காம, அதனால் கரண்ட் அடுப்பில் எப்படி இட்லி வைக்கலான்னு பார்க்கலாம். நம்மகிட்ட வந்து சில்வர் பாத்திரம் இல்லை, ஈய பாத்திரம் தான் இட்லி பாத்திரம் இருக்குது. அதனால் ஈய பாத்திரத்தில் இப்படி இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட் மாவு ஊற்றி வச்சுக்கிடணும். ஒரு பாத்திரத்தில் தெரியுதா வைக்காமல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வச்சுட்டு வந்துடுங்க. அனுப்பிச்சிட்டு இந்த வலையை நம்ம சோறு வடிக்கக்கூடிய வலையை இருக்குது பாருங்க, அதை அதில் வச்சுக்கோங்க. அது வந்து முங்கிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாவு ஊற்றி வச்சுருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு சின்ன தட்டை எடுத்து வைங்க. இப்போ தெரியுதா? சின்ன தட்டை எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுக்கிட்டேன். அடுத்து பெரிய தட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இந்த அடுப்பில் ஆன் பண்ணி இட்லிக்குள்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மூடி இல்லைனாலும் ஏதோ ஒரு பாத்திரத்தை வந்து கமுத்தி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இட்லி அவிஞ்சிருக்கு. எடுத்து பார்க்கலாம். இட்லி அவிஞ்சிட்டா, கை சுடுது, துணி எடுத்துச்சாரே. இட்லி கரு இட்லி சூப்பராக அவிஞ்சிருக்கு. பாய், வாழ்க்கை.